ஒட்டுமொத்த இலங்கையுமே இருளில் மூழ்கியது அப்படிங்கிற செய்தி தான் கிடச்சிருக்கு. நோ இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த செய்தியும் கிடச்சிருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இன்டர்நெட் இருந்ததுன்னா மகிழ்ச்சி. உதவி தேவைப்படுவோர் இல்லாதவங்களுக்கு உதவுங்க. பட் கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிளட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறையா நோயாளிகள் மருத்துவமனையில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அக்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தொடர்பாக எப்படிலாம் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள். ரெஸ்கியூ ஆப்ரேஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவினுடைய உதவி இலங்கைக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய நிதியமைச்சரே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? இது எல்லாத்தையும் கடந்து அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஹெலிகாப்டர் மூலிமா உதவி செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது அதனுடைய காட்சிகள் எவ்வளவு வலி நிறைந்ததாக இருக்கும் அதைத்தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ. இதை தாண்டி திருந்தாத ஜென்மங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. யானையோட மல்லு கட்டக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க. அந்த நபர்கள் எப்படி ரெஸ்கியூ பண்ணி அந்த மீட்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள். நிலச்சரிவு ஏன் அதிகமாக ஏற்பட்டது, கடைசியாக இலங்கையில் எப்போ இந்த பாதிப்பு ஏற்பட்டது, இதை சரி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்தவங்க எப்படி உருவாக்க போகிறாங்கங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மாவில் அரு ஏரியா இது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் பெல் 412 அண்ட் MI-47 அப்படிங்கிற ஹெலிகாப்டர் மூலியமாக உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. இதில் ஸ்ரீலங்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் அதிகமான அளவில் ரெஸ்கியூ டீமை பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தமாக 121 மக்களை ஒரே இடத்துலேருந்து மீட்பது அப்படிங்கிறது சவாலான விஷயம். அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ். ஆப்ரேஷன் ஷாகர் பந்து அப்படிங்கிற பேரில் இந்திய அரசு இலங்கைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சீட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர் மூலிமா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை இப்போ இந்திய அரசு வெளியிட்டிருக்கு. இலங்கையில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்தியாவினுடைய உதவி கிடைச்சதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் அரசும் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இருந்தாலும் இந்தியாவினுடைய பங்களிப்பு இந்த இடத்துல ரொம்ப அசாத்தியமானது. சூப்பர்வா நம்முடைய கடற்படை, வான்படை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேஷா ஹுட்டா ஹோடாங் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியும் பெரிய அளவில் சேதாரத்துக்கு உள்ளாயிருக்கு. போன வீடியோவில் இந்தோனேஷியாங்கிற ஒரு வார்த்தையை நான் ஒரு இடத்துல பயன்படுத்தாமல் விட்டுருக்கேன். அதுக்கு நிறையா பேர் ட்ரோல் பண்ணியிருந்தீங்க. இங்கே மக்களுக்கு உதவி தேவை எந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எதுவும் கிடையாதுங்க. பட் இந்தோனேஷியாவிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கேயும் நிறையா தமிழர்கள் வாழ்கிறாங்க. அப்போ அந்த தமிழ் உறவுகளுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. udah aja.
நுவான் கம்பிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய நரகன் பிட்டா அப்படிங்கிற ஒரு பிளட் பேங்கு. அந்த பிளட் பேங்கில் இப்போது பிளட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டோனராக இருந்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா, அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருந்துட்டு போங்க, உங்களுக்கு போகக்கூடிய அக்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளட் பேங்கில் போய் பிளட்டு கொடுங்க. அது மருத்துவமனைகளுக்கு சரியாக போய் சேருங்கிற நம்பிக்கை அந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதே மாதிரி நிறையா பிளட் பேங்க் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் டோனராக இருந்தீங்க அப்படின்னா அந்த இல்லாத மக்களுக்கு போய் உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துக்கோங்க. So I also know like what's there. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு உதவி செய்கிறது ஒரு புறம். விலங்குகளை நேசிக்கக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே நேசிப்பாங்க. சில பேருக்கு வந்து 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் மேலே அசாத்தியமான பிரியமுடையவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இலகிய மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் நடந்து வராரு, அவர் எதை தூக்கிட்டு வராருங்கிறத பாருங்க. பாண்டிச்சேரியில் டூரிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஏஎன்ஐ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷுவல் வந்து ரொம்ப முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் வந்து நாங்கள் டூருக்கு வந்தோம், செலிப்ரேட் பண்ண முடியல, பட் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கே திரும்பி போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு புறம் ரொம்ப டீசெண்டாக இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் சம் பீப்புள்ஸ் ரொம்ப அரகண்டாக இருக்காங்க. போலீஸ் என்ன தான் வந்து எச்சரிக்கை விடுத்தாலும், கடலோர காவல்படை என்ன தான் வந்து எச்சரிக்கை விடுத்தாலும், அந்த கடற்கரை ஓரத்தில் போய் இப்போ செல்ஃபி எடுத்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. போயிருமே, உசுறு போயிருமே அப்படிங்கிற எச்சரிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்தா கூட ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒரு போலீஸாக போட முடியும், ஏதோ ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி. இந்த அளவுக்கு மோசமாக வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள்லாம் பதிவாயிருக்கு. நீங்கள் பாசிட்டிவான விஷயம், ஒரு லேடி நல்லா பேசியிருக்காங்க, டூரை கேன்சல் பண்ணிட்டு போகிறேன், அந்த காட்சியும் பாருங்கள். இன்னொரு புறம் செல்ஃபி எடுத்து சீரழியக்கூடிய மக்கள் கூட்டம், இந்த ஜென்னி செட்டா அப்படின்னு தெரியல, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டமும் இருக்குது, அவங்களான்னு தெரியல. பட் லேடிஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சுதந்திரங்கிற பேரில் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க. Suddenly we got to know that there is cyclone and for our safety they are not allowing anyone to go inside. Still we are in safer side. We are not going inside. We are following the rules. ஹெலிகாப்டரில் மீட்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை. நீங்கள் வந்து இந்த இமேஜை பாருங்கள், உங்களோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஹைட் இருக்கும். நீங்கள் திடுத்துப்புன்னு ஒரு ஹைட்டில் பறக்கக்கூடிய காட்சி நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயக்கமே வந்துடும். அப்படி ஒரு நபர் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க, ஏற்கனவே தண்ணியில் நனைஞ்சு போயிருக்காங்க, மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது டஃப். நீங்கள் ஹெலிகாப்டரில் மீட்கும் காட்சிகள்னு சொல்லிட்டு எளிமையாக நம்ம பார்த்துடலாம், அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அந்த மாதிரியான காட்சிகள் அரங்கேறுது. இந்திய அரசும் இலங்கை அரசும் சீராக மக்களை காப்பாற்றி வராங்க அப்படிங்கிற தகவல். அது மட்டும் இல்லை, தவிச்சு போன அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரே இடத்துலையே வந்து தண்ணிக்குள்ளே 100 பேருக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள மீட்கணும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் சல்யூட் அடிக்கணும் அது உண்மையிலேயே இராணுவத்துக்கு. அந்த வகையில் சூப்பராக செயல்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது யானை மீட்கப்படக்கூடிய காட்சிகள். அதாவது 2 யானைகள் வந்து தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு, அதை வந்து மீட்கக்கூடிய கடலுக்குள்ளே போயிடுச்சு. கடலுக்குள்ளே போனதுக்கு பிறகு அந்த யானைக்கு நீச்சல் தெரிஞ்சாலுமே அதால் எப்படி மீண்டு வர முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய வேலையை திசை தெரிஞ்சிச்சுனா தான் யானையாலையும் போக முடியும். யானைக்கு நீச்சல் தெரியுங்கிறது உண்மைதான், தும்பிக்கையை மேலே நீட்டலை அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் உண்மைதான். சில விஷயங்களை நம்ம உண்மைக்கு புறம்பாக பதிவு செய்ய முடியாது. இயற்கையோடு இயைந்து வாழணும். அது யானையும் வெள்ள டயத்தில் வந்து இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குள்ள
கடற்படையினர் அந்த 2 யானைகளையும் காப்பாற்றிருக்காங்க. அந்த காட்சிகளையும் பாருங்கள். அலி ஷாப்ரி அப்படிங்கிற இலங்கையினுடைய நிதியமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்னா, நமக்கு உதவக்கூடிய நிரந்தர உறவு யார் அப்படின்னா இந்தியா தான். இலங்கை எப்போல்லாம் சிரமப்படுதோ, வரலாற்றினுடைய பக்கங்களில் எப்போல்லாம் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்களோ, இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுறாங்களோ, அப்போ நமக்குன்னு உதவக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா மட்டும்தான் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. நன்றி சார், உங்களுக்கு உதவ வேண்டியது எங்களுடைய கடமை, ஏன்னா எங்களுடைய உறவுகளும் அங்கே இருக்காங்க. கொழும்புல எக்காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் எக்கால் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று அது கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. அந்த காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. இது சில இடங்களில் தண்ணி போகலை, அந்த இடத்துல ஃப்ளட்டால் பாதிப்பு இல்லை. பட் நிலச்சரிவு அதிகமான அளவில் ஏற்பட்டதனுடைய விளைவு நிலநடுக்கம் வரலை, பட் ரோடெல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அது எப்படி? வீடியோ ஆதாரம் இருக்குது, ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ராஜன்கானையா அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதில் MI-17 ஹெலிகாப்டர் 33 பேரை இந்திய அரசை மீட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மீட்பு படையினர் அந்த ஹெலிகாப்டரினுடைய ஸ்பீடை தாங்க முடியாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே புகுந்து போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறியிருக்கு. ரெஸ்கியூ டீம் அப்படிங்கிறதே பேரிடர் மீட்பு படையம் NDRF டீமும் இங்கே போயிருக்காங்க. படகுகளோட அரக்கோணத்துலேருந்து போயிருக்காங்க, விழுப்புரத்துலேருந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி உதவக்கூடிய கரங்கள் ராமேஸ்வரத்தை கடந்து போயிருக்காங்க. பட் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுங்கடா அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறத ராமேஸ்வரம் மக்கள், தனுஷ்கோடி மக்கள்கிட்டே நான் விட்டுறேன். தனுஷ்கோடியில் இன்னமும் மக்கள் பார்த்திங்கன்னா சோலார் போட்டு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். நீங்கள் ஸ்ரீலங்காவை தாண்டி நம்முடைய ராமேஸ்வரத்தில் தான் அதிக பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்முடைய சேட்டலைட் சேனல் காமிக்கவே மாட்றாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. இதுக்கு வருத்தப்பட வேண்டியது யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தான். எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களோட உறவுகள் எல்லாம் இங்கே செத்து போகக்கூடிய நிலைமையில் வீடுகளை இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது வாய்ப்பு இருந்தது, அதிகாரிகள் கண்ணில் இது பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ராமேஸ்வரம் பக்கமும் போயிட்டு வாங்க. ஸ்ரீலங்காவில் நிலச்சரிவு அதிகமாக ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியல. மரங்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சா அப்படிங்கிறதும் புரியல. நிலச்சரிவுக்கு என்ன காரணம்னு அந்த திசைநாயக்க அரசு விசாரிக்கணும். 200 பேருக்கு மேலே இதுவரைக்கும் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற BBC ப்ளஸ் அமெரிக்காவினுடைய நியூஸ் பேப்பர் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாஷிங்டன் போஸ்ட் அவங்கெல்லாம் போட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேற்றில் சிக்கி கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. 2017க்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான சேதாரம். மின்கம்பிகளை பயன்படுத்தியே, சாலை இல்லாமல் மின்கம்பிகளை பயன்படுத்தியே மக்கள் தப்பித்து போன காட்சிகளும் அரங்கேறிய கொடுமை இலங்கையில் நடந்திருக்கு. மின்கம்பி எங்கே இருக்கும்? தரையிலையாக இருக்கும். தரையிலேருந்து 15 அடி உயரத்தில் இருக்கும். அதில் பயணப்பட்டு தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இன்டர்நெட் அக்சஸ் இருக்குது அப்படின்னு யாரும் குரல் கொடுக்காதீங்க. இருக்கிறவங்கள பற்றி நாங்கள் பேசலை, இல்லாதவங்களை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். உடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு சண்டைக்கு யாரும் வராதிங்க. எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன், அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கணுங்கிறது தான். ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணப்பாடு. இதை பார்த்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு NDRF கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் தவறுதலாக சில விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அரசாங்கத்திற்கான செய்தி, அதை யாரும் மறந்துட வேண்டாம். நோ இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருளில் மூழ்கியது இலங்கை அப்படின்னா, அப்படின்னா தான் ஒட்டுமொத்த இலங்கையும் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல சரி செய்வாங்க. ராமேஸ்வரத்துலேயும் அதே மாதிரியான பாதிப்புகள் இருக்குது. தனுஷ்கோடியில் மக்கள் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனுஷ்கோடியில் வாழ்கிறாங்கங்க. சரிங்களா? தனுஷ்கோடியில் இன்னமும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு தேவையான உதவியையும் அந்த அரசு, நம்மளுடைய அரசு செய்யணுங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. ஸோ மீனவர்கள் கடலுக்கு போல, மீனவர்கள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான வேலையை தான் இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் மீனவர்களுக்கான சலுகைகளும் உதவிகளும் அரசாங்கம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். பட் அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுடைய கவனத்துக்கே விடுறேன். கடைசியாக நான் இலங்கையிலேருந்து இப்போ ராமேஸ்வரம், தனுஷ்கோடி வரைக்கும் வந்தாச்சு.
அடுத்து தமிழ்நாட்டில் இந்த டிட்வா அப்படிங்கிற புயல் ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கத்தை என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.